நடந்து முடிந்த 2024 இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மக்களாட்சி நடைபெற வேண்டுமானால் தொங்கு பாராளுமன்றம் அமைய வேண்டும் என்ற எனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தொங்கு பாராளுமன்றம் அமையும் வகையில் வாக்களித்த இந்திய வாக்காளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்ற ஸ்டாலின் தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. மாறாக சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஆரணி, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், சிதம்பரம், விருதுநகர், தென்காசி போன்ற 13 தொகுதிகளில் இரட்டை இலை என்ற மக்கள் திலகத்தின் சின்னத்தை தோற்கடித்து ஸ்டாலினின் வெற்றியை உறுதி செய்த பழனிசாமிக்குத்தான் ஸ்டாலின் நன்றி சொல்ல வேண்டும். அதேபோல் சிவகங்கை தொகுதியில் டிடிவிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தும் அந்த தொகுதியை கார்த்திக் சிதம்பரத்தின் வெற்றிக்காக விட்டு கொடுத்த டிடிவிக்கு கார்த்திக் சிதம்பரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். பழனிசாமிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய கடமை திருமாவளவனுக்கு உள்ளது. ஏனெனில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் விசிகாவை தோல்வியடைய விடாமலும் விசிக என்ற கட்சிக்கான தகுதியை இழக்க விடாமலும் பாதுகாத்த கடவுள்தான் மேற்கண்ட பழனிசாமி. அதனால் திருமாவளவன் பழனிசாமிக்கு நன்றி சொல்வதை விட்டுவிட்டு கோவில் கட்டி கொடுக்கலாம். தமிழக மக்களின் மனநிலையை அறிந்திராத ஸ்டாலின் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆட்சியை பறிகொடுக்காமல் விழித்து கொண்டால் ஸ்டாலினுக்கு நல்லது. ஏனெனில் தோல்வியுற்ற தமிழக உளவுத்துறை ஸ்டாலினுக்கு தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுவார்கள். நடைமுறையில் வருவாய்த்துறை முதல் காவல்துறை வரை அரசு இயந்திரம் செயலிழந்து கிடப்பது ஸ்டாலினுக்கு தெரியாது. அதேபோல் சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு என்பதையும் ஸ்டாலின் உணர வேண்டும். ஸ்டாலினின் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைத்த மேற்கண்ட அரசு அலுவலர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு ஊழியர்களின் சூழ்ச்சியை முறியடித்து 40க்கு 40 தொகுதிகளிலும் வெற்றியை நிலைநாட்டிய ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திப்போம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில். நன்றி.